கடவுளுக்கு எவ்வளோ பவர் இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளவோ தப்பு நடக்குது. அதை தடுத்து நிறுத்தலாம்ல. இந்த கேள்வி எப்போவுமே நமக்குள்ளே இருக்கும். இதுக்கு ஆன்சர் மகாபாரதத்தில் இருக்குது. பஞ்சபாண்டவர்கள் சூதாடி தோத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் தர்மத்தின் தலைவனான தர்மன் நம்ம சூதாடினது தெரிஞ்சா கண்ணன் நம்மளை தப்பாக நினச்சிப்பான், அவன் மட்டும் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு மனசில் வேண்டிகிட்டே இருந்தார். அதனால கண்ண பரமாத்மாவும் வரல. இதே தானே நம்மளும் பண்ணுவோம். ஏதோ தப்பு பண்ணுறோன்னு நம்ம மனசு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம்ல. யாருக்கும் இது தெரிஞ்சிட மட்டும் கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்போம். அப்புறம் சூது விளையாடி பாண்டவர்கள் அவங்களையும் இழந்து நாட்டையும் இழந்து தன் மனைவியையும் இழந்துட்டாங்க. அப்போ எல்லாரும் முன்னாடியும் துகிலுரிக்கிறாங்க. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. திரௌபதி தன் 2 கைகளாலையும் அங்கங்களை மறைச்சிட்டு காப்பாத்துங்கன்னு கதறுறா. யாரும் வரல. கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டா. கண்ணை மூடி மனசார வேண்டுறதுக்குள்ள மொத்தமானவன் போயிருமே அப்படின்னு பயந்து வேண்டா. அப்புறம் ஒரு கட்டத்தில் கை 2ஐயும் தூக்கி கிருஷ்ணா அப்படின்னு கத்தி கதறி அழுகிறா. கடவுளும் வந்துட்டார். ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணுறோமா? இல்லைல்ல. 2 தடவை வேண்டுறோம், 3ஆவது தடவை திட்டுறோம். அடுத்து நீ கடவுளா இல்லை கல்லான்னு அவரையே பழிக்கிறோம். உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், நீ எனக்கு ஏதாச்சும் பண்ணுறியா அப்படின்னு அவர்கிட்ட பிஸ்னஸ் தான் பேசுகிறோம். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது சரணாகதி. அதையே செய்வோம்.